அடுத்ததாக உங்கள் கண்ணுக்கு இனிமையாக நம் பள்ளியின் மாணவர்கள், அதாவது இன்னைக்கு பட்டம் வாங்குகிற மாணவர்கள் அனைவரை பற்றியும் அவர்கள் பெற்றோர் காணொளி மூலமாக பேசியிருக்கிறார். அனைவரும் அதை கண்டு ரசிப்பீர்கள் என்று நினைக்கிறோம். நம்ம வள்ளலார் தமிழ் பள்ளி எங்க குடும்பத்துக்கு ஒரு நெருக்கமான ஒரு உறவு மாதிரி. நாம எங்கிருந்து வந்தோம், நம்ம அடையாளம் என்னங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான இடம் தான் இந்த தமிழ் பள்ளி. ஒவ்வொரு வாரமும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம தமிழ் மொழியை கொண்டாட்டத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த தமிழ் பள்ளி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. நம்ம பள்ளியோட பொங்கல் விழா, அப்புறம் ஆண்டு விழா, இதையெல்லாம் நம்ம மொழி பேசுற எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டாடுறது எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கு. எங்க பசங்களுக்கும் அது ஒரு நல்ல படிப்பினையா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம பசங்க நம்ம தாய்மொழியில பேசும்போது வர்ற பெருமையே தனிதாங்க. வள்ளலார் தமிழ் பள்ளி எங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறது. எங்களுடைய மூத்த மகள் ரட்சா ரமேஷ் பாண்டி இந்த பள்ளியில் பயின்று பட்டம் பெற்று இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக பட்டம் பெற்று இருக்கிறார். அதே போல எங்களுடைய இரண்டாவது மகள் நிதாஷா ரமேஷ் பாண்டி மழலை பருவத்திலிருந்து இந்த பள்ளியில் படித்து வருகிறார். இந்த ஆண்டு பட்டம் பெற இருக்கிறார். அதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பள்ளி மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம், என் பெயர் ராம்குமார். நான் லக்ஷ்மி. நாங்கள் நித்திகா ராம்குமாரின் பெற்றோர்கள். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டும் இல்லை, இது நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம், அறிவு ஆகியவற்றை நம்மோடு சேர்க்கும் ஒரு முக்கியமான இணைப்பு. அப்படிப்பட்ட தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தமிழ் படங்களோட கலப்படம் இல்லாம மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நம்மளோட வள்ளலார் தமிழ் பள்ளி பெரிய பங்கு வகிக்கிறது. நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. என்னோட பையன் பேரு இஷாந்த் சிவச்சந்தர். இஷாந்த் சின்ன பையனா இருக்கும்போது நாங்கள் வீட்டில் தமிழ் பேசுவோம். அவன் கொஞ்சம் பேச கற்றுக்கிட்டான். இன்னும் எழுதுறதுக்கும் நல்லா பேசவும் வேணுங்கிறதுக்காண்டி நாங்கள் தமிழ் ஸ்கூல் சேர்த்தோம். தமிழ் ஸ்கூலில் அவன் நிறையா கற்றுக்கிட்டான். தமிழ் அவன் 4th கிரேடு படிக்கும்போது அவனே அவனோட தமிழ் ப்ராஜெக்ட்லாம் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில சமயங்களில் தமிழை நான் இப்படி எழுதலாமா இல்லை இந்த மாதிரி எழுதலாமான்னு எனக்கே சில சமயங்களில் யோசனை வரும். அப்போ என் பையன் இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருந்துச்சு. இந்த தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் இந்த தமிழ் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழின இனியாவோட வளர்ச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சின்ன வயசுல தமிழ் படிப்பாளா எழுதுவாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நிலையில இருந்து இப்ப ஊர்ல உள்ள தாத்தா பாட்டி உறவினர்கள் எல்லாத்தையும் ரொம்ப சரளமா தமிழ் பேசுறா. எல்லா உரையாடல்களையும் வணக்கத்துல துவங்கி நன்றியில முடிக்கிறது. தமிழில் மிக அழகாக எழுதுவது, வாசிப்பது, தமிழ் தெரியாத தன் பள்ளி தொழில்களுக்கு தமிழை கற்றுத் தருவது என்ற நிலைக்கு உயர்ந்திருப்பதை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதை சாத்தியமாக்கிய அவளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த வள்ளலார் பள்ளிக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. பட்டம் பெறும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். கிருதி தமிழ் வாக்கியங்கள் ரொம்ப தெளிவா அழகா எழுது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாடு போனப்ப பஸ்ல இருக்கிற வாக்கியங்கள் ஊர்பெருலாம் கூட ரொம்ப சரளமா படிச்சா ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆச்சரியமாவும் இருந்தது. இந்த தருணத்துல கிருதி தமிழ் படிக்க உதவி அனைத்து ஆசிரியர்களுக்கும் தமிழ் பள்ளிக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் பள்ளியில ரொம்ப அருமையா தமிழ் சொல்லி தராங்க. இந்த மாதிரி தமிழ் தேனி மற்ற போட்டிகள்லாம் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்துறதுனால பசங்களுக்கும் நிறைய தமிழ் வார்த்தைகள், புது புது வார்த்தைகள் அவங்களால கத்துக்க முடியுது. எங்களுக்கே தெரியாத நிறைய தமிழ் வார்த்தைகள் என்னோட பையன் விஸ்வா பேசும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இதை சாத்தியப்படுத்திய வள்ளலார் தமிழ் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பட்டம் பெறும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம் விஷு. இந்த மாதிரி அமெரிக்காவில பிறகு இறங்கினாலும் நம்ம தாய்மொழியின் தமிழை மறக்காமல் நல்லா படிச்சு அதுல இன்னைக்கு பட்டம் வாங்குறது எங்களுக்கு மட்டும் இல்ல, உன் தாத்தா பாட்டி அத்தை அவருக்கு மிக பெருமையான விஷயம். தமிழ் நம் மொழி அல்ல, அது நம்ம அடையாளம். நன்றி.
தமிழ் ரொம்ப பழமையான இனிமையான மொழி. அப்படிப்பட்ட அழகான மொழிய நீ பேசவும் படிக்கவும் எழுதவும் கத்துக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தருணத்துல பட்டம் வாங்குற உனக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆதவ் தமிழ் பள்ளிக்கு முதல்ல நான் அனுப்பிச்சு வச்ச போது நான் ஒரு 9 மாதம் பிரெக்னென்ட் ஆயிருந்தேன். அப்போ நான் தமிழ் பள்ளி இந்த மாதிரி சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சில பேர் கேட்டாங்க, அதுக்கு என்ன யூஸ், எதுக்கு தமிழ் பள்ளி, தமிழ் கத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டவங்க முழுக்க முழுக்க தமிழ்ல பேசுறவங்க தான். அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றதான் மெயினான ஒரு கேள்வியா இருந்துச்சு. அதே இதுக்கு எனக்கு ஒரு பதில் கொடுக்கறதுக்கு பல வருடங்கள் கழித்து அவங்களோடவே இந்தியால நான் கார்ல இருக்கும்போது இந்தியால படிக்கக்கூடிய ஒரு குழந்தையும் அந்த கார்லயே இருந்துச்சு. அதுவும் இருந்தா அப்போ ஒரு பேனர், ரோட்ல இருக்க ஒரு பேனர்ல இருந்து தமிழ் வார்த்தைகளை ஆதவ் ரொம்ப சுலபமா படிச்சுட்டா. இந்தியால இருந்த குழந்தைக்கு தமிழ் படிக்க வரல. அதே போல அவனால கிராண்ட் மாஸ் கிட்ட எல்லாம் கிராண்ட்மா கிட்ட தமிழ்லயும் பேச முடிஞ்சது. ஸோ அது எனக்கு இன்னைக்குமே ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். எப்படி என் குழந்தை நான் பதில் சொல்லாத ஒரு விஷயத்துக்கு அவன் அழகா ஒரு பதில் கொடுத்துட்டா அப்படின்றது. அம்மாக்கு நீ தமிழ் இவ்வளவு தூரம் படிச்சது இது இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு கண்ணா. இந்த இன்னொரு தலைமுறைக்கு தமிழை எடுத்துட்டு போகணும் அப்படின்றத எனக்கு மனசுக்குள்ள இருந்தது. நீயும் இன்னொரு தலைமுறைக்கு எடுத்துட்டு போவ அப்படின்னு நான் நம்புறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தியா அவங்க பேரண்ட்ஸ். தியாவுக்கு சுவாரஸ்யமாக நடந்த விஷயத்தை பற்றி சில வார்த்தைகளில் கூறி நினைக்கிறோம். தேனியில் அவள் கலந்து கொண்டது தான் எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதில் வெற்றி தோல்வி தாண்டி அதில் பயணிக்கும் போது அவளுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லைக் அவள் புது புது வார்த்தைகளை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான மெனக்கெடலாக இருக்கட்டும், அதை இருந்தாலும் அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா தோல்வி பார்த்து என்னைக்குமே தோண்டு போகக்கூடாதுங்கிறது ஒரு பாடத்தில் நாங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் அவனுக்கும் ரியலைஸ் பண்ணான். ஒரு மாதிரி அன்னைக்கு ஒரு மாதிரி வருத்தத்தோடு இருந்தாலும் அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கிட்டான்றது தான் முக்கியம். அது என்னன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே என் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்தது ஒன்று தான், தோல்வி எப்பயுமே ஒரு வெற்றிக்கான முதல் படியாக பார்ப்பேன். அதை தாண்டி அந்த தேர்வு நிறைய விஷயங்கள், அதாவது புதிய புது வார்த்தைகள், அதாவது இப்போ எனக்கு சரளமாக எழுதா இருக்கட்டும், சரளமாக படிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இன்னைக்கும் நான் நிறையா விஷயங்கள் அவங்க சொல்லித்தரேன். என் பையனுக்கு சொல்லித்தரும் போது சில வார்த்தைகள்லாம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த வார்த்தைலாம் எப்படி தெரியுது. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான விஷயம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, பட்டம் பெறும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்த்துகிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நாங்கள் ரொம்ப வாழ்த்துகிறோம். ஒன்று சொல்லி முடிக்கிறோம், நம்ம எதை மறந்தாலும் தாய்மொழியை மறக்காதீங்க, தாய்மொழியை காப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் பள்ளியில மறக்க முடியாத நினைவு என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் வரும் ஆண்டு விழா நிகழ்ச்சி தான். ஒவ்வொரு ஆண்டு விழாவும் ஒரு தனித்துவமாக இருக்கும். எனது மகன் ஹரிஷை ஆட வைத்த ஒரு மேடை என்றால் அது வள்ளலார் பள்ளிதான். அவன் 2017 வள்ளலார் தமிழ் பள்ளியில் படிக்கிறான். சோ ஒவ்வொரு ஆண்டும் அவன் ஆர்வமாக ஆண்டு விழாவில் கலந்து கொள்வான். சோ எனக்கு மறக்க முடியாத நினைவுனா அதுதான். நன்றி, வணக்கம்.